ஒரு கிராமத்தில் பெரிய மாமரம் இருந்தது. அதில் நிறைய மாம்பழங்கள் இருந்தன. எல்லா மாம்பழங்களும் நான் தான் பெரியது, நான் தான் இனிப்பு என்று கம்பீரமாக பேசிக்கொண்டே இருந்தன. அந்த மரத்தில் ஒரு சின்ன சின்ன மாம்பழம் மட்டும் அமைதியாக இருந்தது. அதை பார்த்து மற்ற மாம்பழங்கள், ஹஹா, நீயா மாம்பழம், உன்னை யான் எடுத்துக்கு போவாங்க என்று கிண்டல் செய்தன. ஒரு நாள் ஒரு பசி கிடக்கும் சிறு பையன் அந்த மரத்துக்கு வந்தான். அவன் கீழே விழுந்த மாம்பழங்களை தேடிக் கொண்டிருந்தான். ஆனா எதுவும் கிடைக்கல. மரத்தில் இருந்த சின்ன மாம்பழம், இந்த குழந்தைக்கு பசிக்கிறது, நான் தான் உதவணும் என்று நினைத்தது. காற்று வலுவாக அடித்தபோது அந்த சின்ன மாம்பழம் தரை மேல விழுந்தது. பையன் அந்த மாம்பழத்தை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிட்டான். வாவ், ரொம்ப இனிப்பா இருக்கு என்று மகிழ்ச்சியாக சிரித்து, நன்றி மாம்பழத்தா என்று மனதிலேயே சொன்னான். மரத்திலிருந்து பார்த்த பெரிய மாம்பழங்களுக்கு ரொம்ப வெட்கம் வந்தது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அளவுக்கு பெரியதா இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் இல்லை, நல்ல மனசுதான் முக்கியம் என்று. கதையின் நன்னெறி: நல்ல மனம் கொண்டு பிறருக்கு உதவும் மனசுதான் உண்மையான மகிமை. பெருமை பேசியும் பிறரை ஏளனப்படுத்தியும் இருக்காமல், யாருக்கு பயன்படுகிறோம் என்று நினைத்தே நடக்கணும்.